ஹாய் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா கூகுள் ஆட்ஸ் வந்து ட்ராவல் ஏஜென்சிஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டெஸ்ட் கேசஸோட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஓனர் வந்து இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ் அவர் கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். மெயின்லி எங்களுக்கு பஸ் புக்கிங்ஸ் நிறையா கிடைக்கணும் அப்படின்றது அவங்களோட சஜஷன்ஸ். ஸோ அப்படிங்கிற கொரியோட வந்தார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்டார்னா, ஜென்ரலாக எங்கள் காம்படிட்டர் பற்றி ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுங்க, தென் வி கேன் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட் பஸ் வந்து பார்த்தோம். அவங்க மெயின்லி நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. எஸ்இஓக்குலாம் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து யூடியூப் ஆட், கூகுள் ஆட்லாம் நிறையா ரன் பண்ணாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக நாங்கள் பார்த்தோம். கூகுள் ஆட்ல மட்டுமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது நியர்லி 3,80,000 அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆவரேஜாக. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, பஸ் டிக்கெட் புக்கிங், பஸ் புக்கிங், ரெட் பஸ் புக்கிங், ஆன்லைன் பஸ் புக்கிங், ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த கீவேர்ட்லாம் அவங்களுக்கு நல்ல ரேங்கிங்கும் இருக்குது கூகுளில். ஸோ இதெல்லாம் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு கிராஃப் மாதிரி பார்த்தோம். ஏப்ரல்லேருந்து இந்த மே வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு பெய் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற கிராஃப்லாம் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கீவேர்டில் பஸ் டிக்கெட் புக்கிங், பஸ் புக்கிங், ரெட் பஸ் .in இந்த மாதிரிலாம் கூகுள் யாராவது சர்ச் பண்ணி வந்தாங்கன்னா இவங்களோட கீவேர்ட் தான் ஃபஸ்ட்டு, இவங்களோட ஆடு தான் ஃபஸ்ட்டு ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபைண்டிங்ஸும் கண்டுபிடிச்சோம். சரி, இவங்க மட்டும் இல்லாமல் வேற யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப அபிபஸ்ன்னு இருக்காங்க, ஜிங் பஸ்ன்னு இருக்காங்க, ஃப்ளிக்ஸ் பஸ்ன்னு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஆவரேஜாக வந்து இப்போ அபிபஸ்ங்கிறவங்க நெல்லி 3,48,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிங் பஸ்ங்கிறவங்க 1,32,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் வந்து இவ்வளோ ஆட்ஸ் வந்து பெய்ட் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபைண்டிங்ஸ்லாம் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ரெட் பஸ் சம்மந்தப்பட்ட ஆட் காப்பி, கூகுளில் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற அந்த ஆட் காப்பீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஃபைன் பண்ணோம். ஓகே, அந்த ஆட் காப்பீஸ்லாம் நாங்கள் ஃபைன் பண்ணோம். அவங்க என்ன ஆட் காப்பீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ப்ளஸ் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து நாங்கள் அதையும் பார்த்தோம். யூடியூப்ல அவங்க ஆட்ஸ் பண்ணுறது, டிஸ்பிளே ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஓவர்வியூ மாதிரி எடுத்தோம். ஓகே சார், ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்தோம். ஒரு மேனுவலாகவும் எடுத்தோம், ப்ளஸ் வந்து சில காம்படிட்டர் டூல்ஸ் மூலமாகவும் எடுத்தோம். இது வந்து அவங்க சர்ச் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது பற்றி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்தோம். இது வந்து ரெட் பஸ் பற்றி. இப்போ அதர் பார்ட்னர்ஸ் அபிபஸ் அவங்க சர்ச் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க கூகுளில், ஜிங் பஸ் கூகுள் எப்படி சர்ச் ஆட் ரன் பண்ணுறாங்க, அதானி ஒன்றுன்றவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் பஸ், இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ மாதிரி அதர் காம்படிட்டர்ஸ் அவங்களோட சர்ச் ஆட்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அவங்க எப்படி எப்படிலாம் ரன் பண்ணுறாங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணப்போ ஹி இஸ் ஓகே. நெக்ஸ்ட் அவர் என்ன கேட்டார்னா, ஓகே சார், என்னோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுங்க, தென் வி கேன் ப்ரொசீட் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே சார்னு சொல்லிட்டு நம்ம சில கீவேர்ட்ஸ் வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்ணோம். நியர்லி நாங்கள் வந்து ஒரு 2,000 கீவேர்ட்ஸ் எடுத்தோம். இங்கே நான் சாம்பிள் இங்கே நான் போட்டிருக்கேன், என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் போட்டிருக்கேங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங், ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங், பஸ் டிராவல், பஸ் புக்கிங் ஆப், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸ்லாம் எடுத்தோம். நியர்லி 2,000 கீவேர்ட்ஸ் கிட்ட எடுத்தோம். அவரோட ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சஸ் எவ்வளோ சர்ச் பண்ணுறாங்க, அதோட காம்படிஷன் எப்படி இருக்கு, டாப் ஆஃப் த பேஜ்னா அந்த இப்போ ஒரு அந்த ஆட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரதுக்கு அதுக்கு எவ்வளவு பிட் செலவாகுது. ஸோ இந்த மாதிரிலாம் டேட்டா, ரஃப் டேட்டா எடுத்தோம். ஆவரேஜ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 கிட்ட எடுத்தோம். இதான் அந்த 2,000 கிட்ட டேட்டா. 95 பேஜஸ் வரும். இந்த டேட்டா ஃபுல்லாமே ஒரு 2,000 டேட்டா கிட்ட ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கா, அவர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸ்க்கா நாங்கள் எடுத்து வச்சோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் ஆஃப்டர் ஒரு 95 பேஜஸ் வரும் இந்த ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஹி வில் பி ஓகே. சரி, ஓகே சார், இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்டாருன்னா, ஸோ அவர் என்ன சொன்னா, எனக்கு இந்த ரிப்போர்ட் ஓகே சார், நெக்ஸ்ட் எனக்கு வந்து அவரோட டார்கெட் ரூட்ஸ், அவரோட பிஸ்னஸ் டார்கெட் ரூட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் இதுதான், சென்னை, திருவனந்தபுரம், மரத்தாண்டம், இதில் இருக்க ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் எனக்கு வந்து மெயினாக இப்போ கேம்பெயின்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு கீவேர்ட் செட்டப் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ நம்ம சில சஜஷன்ஸ், அவர் அந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ் கேட்ட மாதிரி ஒரு 200 கீவேர்ட்ஸ் வந்து அந்த 2,000 கீவேர்ட்ஸ்லேருந்து ஒரு 200 கீவேர்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அவர் சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸ்லாம். ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் டு சென்னை பஸ் டிக்கெட் புக்கிங், மைசூர் டு சென்னை பஸ் புக்கிங், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். இது மாதிரி ஒரு டேட்டா வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி ஒரு ரஃப் டேட்டா மாதிரி ஒரு நிறைய அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்தோம், ஒரு டேட்டா கொடுத்தோம். ஸோ இதில் அவர் பார்க்கறதுக்கப்புறம் ஹி வில் பி ஓகே வித் திஸ். ஸோ என்ன சொன்னாலும் ஓகே சார், ஐ திங்க் நான் எதிர்பார்க்குறது இதே மாதிரியான கீவேர்ட்ஸ் தான். ஸோ எனக்கு இந்த லொக்கேஷனில் மட்டும் ஆட்ஸ் ரன் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம வந்து கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ஓகே, நம்ம கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு எஸ்டிமேட்டட் பட்ஜெட் சொல்லுங்கள், நான் எப்படி ரன் பண்ணலாம், எந்த பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வரும், ஒரு எஸ்டிமேஷனாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். நம்ம கூகுள் யூசிங் கீவேர்ட் பிளானர் மூலமாக ஃபோர்காஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக நம்ம அவருக்கு சொன்னோம். மந்த்லி 60,000 பட்ஜெட்க்கு நம்மளுக்கு ஆவரேஜில் வந்து 7,600 கிளிக்ஸ் கிடைக்கும், இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒரு 50K கிடைக்கும், உங்களுக்கு ஒரு 180 கன்வர்ஷன்ஸ், இது ஒரு எஸ்டிமேட்டட் இது சார் இந்த பட்ஜெட்க்கு. ஸோ இது மந்த்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். ஸோ இந்த பட்ஜெட் ஒரு ஓகே ஆனது, வி ஸ்டார்ட் வித் த பட்ஜெட். இந்த பட்ஜெட்லேயே நம்ம கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்.
ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட் கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேம்பெயினோட டேஷ்போர்டுக்கு கிளைண்டோட மெயில் ஐடி அக்சஸ் கொடுத்தோம். ஏன்னா பிகாஸ் அவர் எப்போனாலும் செக் பண்ணிக்கலாம், கேம்பெயின் என்ன நடக்குதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதனால அவரோட அக்சஸ் கொடுத்துட்டோம். ஸோ அவர் இன்னொரு என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், எனக்கு எல்லா டைமும் ஆட்ஸ் ரன் பண்ண வேணாம் சார். எனக்கு ஒரு டேனா இப்போ மார்னிங் ஒரு 8 to 10, ஈவினிங் ஒரு 5 to 6, 5 to 7, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் மட்டும் எனக்கு ஆட் ரன் பண்ணால் போதும், மற்ற டைமில் ரன் பண்ண வேணாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆட் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது த்ரூ அவர் என்ன டைமில் சஜஸ்ட் பண்ணாரோ அந்த டைமில் மட்டும் நாங்கள் ஆட் ரன் பண்ணோம். ஸோ அது மூலமாக என்ன நடக்கும், பட்ஜெட் வேஸ்ட் ஆகாது. எந்த டைமில் மட்டும் தேவையோ அந்த டைமில் மட்டும் ஆட் ரன் ஆகிட்டு இருக்கும். சில ஆட் காப்பீஸ்லாம் எப்படி அந்த என்ன கூகுளில் எந்த மாதிரி ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் காப்பீஸ் தான் நாங்கள் கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஆட் காப்பீஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணோம். சரிங்களா? கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்ஸ்க்குலாம் கிளைண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு நாங்கள் கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நாங்கள் கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டே வந்து பட்ஜெட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் we are getting 7 கிளிக்ஸ். ஒரு 7 பேர் அதை கிளிக் பண்ணியிருந்தாங்க. ஒரு 420 பேருக்கு அது ரீச் ஆயிருந்துச்சு. ஆவரேஜாக சிபிசி பார்த்தீங்கன்னா ₹1.88 இருந்துச்சு. அவ்வளோதான் அது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, ஸோ கிளைண்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக ரெகுலராக மெயின்டைன் பண்ணிடுங்க சார், டெய்லி வந்து கிரியேட் பண்ணுங்க. நாங்கள் டெய்லி ஒரு ரிப்போர்ட்டாக ஒரு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு எக்ஸல் ஒரு டெய்லி ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ கிளிக்ஸ் வருது, செகண்ட் டே எவ்வளோ கிளிக்ஸ் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணோம். சேம் இதே ஒரு எக்ஸல் சீட்லையும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம். கிளிக்ஸ் எவ்வளோ வருது, இம்ப்ரெஷன்ஸ் வருது, டேட் வைஸாக, காஸ்ட் வைஸாக எவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸல் சீட்டில் நாங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இதை ஒரு எப்போட எக்ஸல்னா அவர் செக் பண்ணிக்கலான்றதுக்காக. ஓகே, ஸோ இதான் இந்த மாதிரி ரிப்போர்ட் தான் இருக்கும். இப்போ காமிச்சிங்களா உங்களுக்கு அதே மாதிரி ரிப்போர்ட் தான் உங்களுக்கு டெய்லி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து உண்மையிலேயே நம்ம ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஆட் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கூகுளில், ஆட் ப்ரிவியூ அண்ட் டேக்னிக்ஸ். அதில் போய் நீங்கள் என்ன கீவேர்ட் கொடுக்குறீங்களோ அந்த கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட் வந்து ஷோயிங்னு வரும். இப்போ ஷோயிங் வரும், நீங்கள் அந்த ஆட் எப்படி ஷோ ஆகிட்டு இருக்குங்கிறது கீழே விசிபிள் ஆகும். நீங்கள் கூகுள் கீவேர்ட் பிளானர்லேயே நீங்கள் ஒன்ஸ் பட்ஜெட்லாம் போட்டு கேம்பெயின் ரன் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒரு சம் டேஸ் நாங்கள் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய கேம்பெயினில் லிமிடெட் பை பட்ஜெட்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ லிமிடெட் பை பட்ஜெட்னா கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் பட்ஜெட் இன்க்ரீசஸ் பண்ணணும், சேம் பட்ஜெட்டில் ரன் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவனே சில பட்ஜெட் எஸ்டிமேஷன் கொடுப்பான். நீங்கள் per டே வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்க, இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்க, நம்ம பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா we are நாட் கெட்டிங் கிளிக்ஸ் எதுவுமே வராது. ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால லிமிடெட் பை பட்ஜெட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆட் ஸ்ட்ரென்த், நம்ம ஆட் வந்து எவ்வளோ ரிலவெண்ட்டாக யூஸருக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற சில இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து கூகுள் குவாலிட்டி குட் கொடுத்துருந்தா, குட்னா நல்ல எக்ஸலண்ட், குட், நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ், புவர். குட் எக்ஸலண்ட்னா ஓகே, நம்மளுக்கு நல்ல கிளிக்ஸ் கிடைக்கும், நல்ல கம்மியான பட்ஜெட்லேயே நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும், ரிலவன்சியாக இருக்குது, யூசர் சர்ச் பண்ணுறதுக்கு தேவை ரிலவன்சியாக இருக்குது, நம்ம ஆட் வந்து கூகுள் வந்து குட்னு கொடுத்துருக்கான். இதே வந்து மொபைலில் சர்ச் பண்ண ஒரு கீவேர்டு வந்து நார்மலாக சென்னை டு நாகர்கோயில் மேனுவலாக சர்ச் பண்ணப்போ நம்ம ஆட் வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. So we are getting good number of clicks. ஸோ கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஒரு 3 months ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப we are getting நம்மளோட காம்படிட்டர்ஸ்லாம் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஜஸ்டேல் 70% இருந்தாங்க, மேக்மே ட்ரிப் 56%, நம்ம 45% இருக்கும், கோபிபோலாம் 22, அபிபஸ்லாம் 15. நம்ம வந்து தேர்ட் பிளேஸ்க்கு ஒரு 3 monthsக்கு அப்புறம் வந்து நம்ம கன்சிஸ்டன்ட்லி ஆட்ஸ் ரன் பண்ணனால 45% நம்ம வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வந்தோம். ஆவரேஜாக அப்போ 62 கிளிக்ஸ் per டே வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு கம்மியான பட்ஜெட்டில். பட் அதே டைமில் இன்னும் ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஆட் ரன் பண்ணுறப்ப we are getting நம்ம வந்து டாப் பிளேசஸ் கொண்டோம். நம்ம வந்து 61.42% நம்மளுக்கு வந்து ஹையர் ப்ரிஃபரன்ஸ் ஆட் நம்ம தான் அதிகமாக சர்வ் ஆகிட்டு இருந்துச்சு. செகண்ட் ரெட் பஸ், தேர்ட் மேக் மை ட்ரிப். ஸோ அந்த டைமில் பெர் டே வந்து நம்மளுக்கு அடிச்சா 84 கிளிக்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கிளியர், இது வந்து ஒரு ரஃப் டேட்டா ஆக்சுவலாக. எப்படி வந்து ஒரு ஏஜென்சிஸ்க்கு வந்து ட்ராவல் ஏஜென்சிஸ்க்கு நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரஃப் டேட்டா, ஒரு கேம்பெயின் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னதை பண்ணேன். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேறு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் வேணும், இல்லை கூகுள் ஆட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து ஃபர்தராக அதை சொல்லலாம். ஓகே நண்பா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் உங்கள் பிரதீப், இது உங்கள் க்ரோ வித் ஸ்டெப்ஸ் சேனல்.